இருந்து இமையோர் பெருந்தமிழம் என்றால் வேண்டேன். சாவிலும் தமிழ் கற்று சாக வேண்டும், என் சாம்பலும் தமிழ் வளர்ந்து வேக வேண்டும். இந்த என்னோட தியாகேந்திரன் பெயரில் 1984 நான் இந்த ஒரு பேரில் அந்த கசு கொடுத்து கொண்டிருக்கிறேன். ஆனால் இந்த ஆண்டு சென்ற அம்மா நூலகம் அவர்கள் மூலமாக நடந்த விழாவின் போது அவர் செய்து கொடுத்த அந்த ஒரு நல்ல ஒரு ஏற்பாட்டை பார்த்தோடு இங்கே தான் வைத்துக் கொள்ள வேண்டும் இனி என்று சொல்லி உங்கள் தமிழ்துறை தலைவரமாக சொல்லிட்டாங்க. இனிமேல் எல்லாம் வருஷம் வருஷம் இங்கே தான் நடக்கணும் அப்படின்ட்டாங்க. சொல்லி கொடுத்தீங்களோ? வருஷம் வருஷம் இங்கே தான் நடத்துருவாங்க. அதனால் நான் இருக்கின்ற வரை இந்த விழா ஆண்டுதோறும் இந்த நாடு இங்கே நடக்கும். மற்றொரு அறிவிப்பு, இந்த 3 பரிசு போட்டுருக்கீங்க இல்லையா, ஒரு ஆறுதல் பரிசு ஒரு 500 ரூபாய் அதிகம் இருக்கு. அதனால மாணவர்களே, நாம் எங்கே இருக்கிறோம் என்பது கேள்வி அல்ல, என்ன செய்ய போகிறோம் என்பதுதான் கேள்வி. என்னுடைய வாழ்க்கையை நீங்கள் கொஞ்சம் கேள்விப்பட்டால் மிக என்னுடைய பையன் நான் சொன்ன இந்த மாதிரி வந்து வேளாங்கண்ணி கடலில் மீன் குடிச்சிட்டு படிக்க முடியாம மீன் பிடிச்சிட்டு இருந்தேன். அப்போதான் நினைச்சு பார்த்தேன், நம்ம மீன் பிடிக்கதான் பிறந்தோமா? அப்போ இந்த போட்டெல்லாம் கிடையாது, 60கள். இப்போ போட்டில் சொல்லலாம் மீன் பிடிக்கிறாங்க பணக்காரங்க, நாம கட்டுவோம். ஒரு நாளைக்கு 2 ரூபாய் கிடைக்கிறது, 1.5 ரூபாய் தான் கிடைக்கும், அது மேலே கிடைக்காது. அந்த சூழலை எட்டி பார்க்கிறேன். நம்ம வந்து இந்த பிறவி மீன் பிடிப்பதற்கு அல்ல, ஏதோ சாதிப்பதற்காக நான் நினைச்சேன், சாதிச்சிட்டேன். கல்லூரி படிக்கின்ற காலம் வரை எந்த படிக்கிறவரையும் சொல்றேன், டீ 20 பைசா தான், ஒரு நாள் கூட நான் பிடிச்சதில்லை, எனக்கு காசு இல்லை. கல்லூரியில் என்னோட படித்த மாணவிகள் வந்து கூப்பிடுவாங்க, ஐயா கேண்டீனில் டீ சாப்பிடுவோன்னு, மகிழ்ச்சிமா கூப்பிட்டு மகிழ்ச்சி. ஆனால் நான் என்னைக்கா வாங்கி கொடுக்கணும்ல, அது என்னால் முடியாது. ஆக என்னால் படித்து முடிக்கிற வரைக்குமே 20 பைசாவை பார்க்காம காலம் தள்ளிடுவாங்க. இது ஏன் சொல்கிறேன், பெருமைக்காக சொல்லலை. நீங்கள் முயன்றால், நீங்கள் நினைத்தால் வர முடியும், உச்சத்துக்கு வர முடியும். கல்லூரி படிக்கின்ற வரை கடற்கரை வழியாக நடந்துதான் இருந்தேன். வேளாங்கண்ணிலிருந்து நாகப்பட்டினத்துக்கு அப் அண்ட் டவுன் 10 கிலோமீட்டர். நம்புறீங்களா? பையன் சொல்றாங்க கிட்டச்சரக்காரங்களாம் சொல்லிட்டு இருந்தீங்க. அவங்களுக்கு இது ரொம்ப முடியல. ஆனா உண்மை அதான். இது சொல்ல வேண்டிய அவசியம் என்னன்னா, என்னோட பெருமைக்காக அல்ல, நீங்கள் எங்கிருந்தாலும் சரி, எண்ணியர் எண்ணியாங்கு நீதுவன் எண்ணியர் திரும்பியலாம். நிச்சயமா நம்மளால முடியும், நம்மளால முடியும். அது சரியான எடுத்துக்காட்டு. அவ்வளோ ஒரு சூழ்நிலையில் ஒரே ஒரு சின்ன செய்தி 2 நிமிஷம் எடுத்துக்கலாம். கல்லூரியில் படிக்கும்போது பேரவை தேர்தல் நடந்தது. அப்போ மாணவர்களாக சேர்ந்து நீங்கள் பேரவை தேர்தல் வேணும்னு சொன்னாங்க. நான் வேண்டாம்னு சொன்னேன். இருந்தாலும் மாணவர்கள் என்ன பண்ணாங்க, மாணவிகள் எல்லாம் சேர்த்து நின்றுட்டேன். ஓட்டு கேட்டுருக்கேன். அதாக்கி ஒரு மாணவிக்கு நான் தேர்தல் நிற்கிறேன், அவங்க வார்த்தை எனக்கு போடுங்கன்னு சொல்லிட்டு திரும்புறாங்க. இன்னைக்கு நினைச்சாலும் எனக்கு அப்படியே சொல்லிட்டு திரும்ப அந்த அம்மா சொல்றா, காலேஜ் படிக்கிறது ஒரே ஒரு கதர் வெட்டி, ஒரே ஒரு கதர் சட்டை, அதை துவச்சி போட்டுட்டு வருது. இதுக்கெல்லாம் பேரவை தலைவர் கேட்குது. அம்மா பச்சையா கேட்டாங்க. என்ன நினைச்சு பாருங்க, அது எப்படி என்ன வாக்கியம் நினைச்சு பாருங்க. உண்மைதான், 2 வேட்டு 2 சட்டை தான் என்ன முடிவு. அந்த 2 வேட்டு சட்டை வச்சுட்டு அந்த பெண் கேட்கறா, என்ன இதை துவச்சி போட்டு இதுக்கெல்லாம் பேரவை தலைவர் கேட்குறீங்களா? அது நமக்கு ஒரு வாய்ப்பு, அது ஒரு சவால். அன்னைக்கு கடற்கரை வழியாக நடந்துதான் வந்தேன். இப்போ வேளாங்கண்ணி டு நாகப்பட்டினம் கடற்கரை வழியாக பார்த்தீங்கன்னா வெறும் காடு, அடர்ந்த காடு. இப்போதான் மரம் வச்சுட்டாங்க, அப்புறம் காடு எல்லா மிருகமும் வரும், கரடி நெறி எல்லாம் வரும். அது கடற்கரை வழியா 3 மாதம் தொடர்ந்து மழை பெய்யுது.
படிச்சு பார்க்குறேன், நான் நடக்கிறேன். ஆனால் என் பிள்ளைங்க, என் பேர பிள்ளைங்க இன்னைக்கெல்லாம் பிளேட்டில் தான் பார்க்குறாங்க. இப்போ யாரும் பஸ்ஸை பார்த்ததே இல்லாமல் அவங்கவுங்க வீட்டில் பிள்ளைங்க வீட்டில் ஒவ்வொரு வீட்டில் 2 காரு 3 காரு அமெரிக்காவுக்கும் சிங்கப்பூருக்கு பிளேட்டில் தான் போயிட்டு வரணும். ஏன் அன்னைக்கு நம்ம நடந்தது தான். எதுக்கு இதெல்லாம் நேரத்தை வந்து நாலு போய் பேசுவோம். எதுக்கு சொல்கிறேன்னா உங்களை நம்பினீங்கன்னா முடியும், நம்மளால் முடியும், நிச்சயமாக முடியும். இல்லை நான் ரொம்ப கீழே இருக்கிறேன், என்னை விட தாண்டி இருக்கவே முடியாது, நினச்சா வர முடியுங்கிறதான். அதை மனசில் வச்சுங்க. எப்படிதான் நீங்கள் உயர்கிறீர்கள், உயர்கிறோம், அதை மாற்றிக்கிட்டு கிடையாது. கடைசியாக ஒரு வேண்டுகோள், நீங்கள்லாம் அம்மா சொன்ன மாதிரி நூலாரமா சொன்னாங்கல்ல, எங்க சென்றாலும் எந்த பணிக்கு சென்றாலும் அந்த உணர்வு எதுவாக இருக்க வேண்டும், தமிழாக இருக்க வேண்டும். எதிர்காலத்தில் உங்கள் பிள்ளைங்களுக்கு தமிழில் பேர் வைங்க, தமிழ் உணர்வை ஊட்டுங்க. என் பேர பிள்ளைங்களும் தமிழை பேச தெரியாது, வேறு விஷயம். நம்மளாம் அமெரிக்கா தமிழே பேச மாட்டேன், உணவாக வந்திருந்தாங்க, யாருக்கும் தமிழ் வரல. சரி, அது போகணும். அதான் நீங்கள் தமிழை ஊட்டுங்கள், தமிழ் உணர்வை ஊட்டுங்கள். நமக்கு தமிழோடு கலந்திருப்போம். நமக்கு முதல் காதல் தமிழ் காதல், அப்புறம் தான் மற்ற காதல். ஆகவே போட்டியில் பங்கெடுத்துங்க, எப்படா தொடர்ந்து நடக்கும் வருஷம் எல்லோரும் வெற்றி பெறுவது முக்கியம் இல்லை, கலந்து கொண்டது தான் முக்கியம். அதனால் இந்த 4வது பரிசு அறிவிச்சிருக்கிறோமா. கடைசியாக இந்த விழா நடத்துவதற்கு தமிழ்துறை தலைவர் பிரிஸ்லா மேடம், என்னுடைய நெருங்கிய நண்பர் புரிதல் வச்சிருக்காங்க. இப்போ நம்ம ரொம்ப வேண்டியவங்க ஆங்கிலத்துறை ரொம்ப நல்ல பழக்கம், அடிக்கடி பேசுவாங்க. அவங்க ஆங்கிலத்துறை தவிர அருமையோட தமிழ் பேசுவாங்க. அவங்க வாக்கு தான் மனிதர்கள் பேசுவாங்க. ஏன்னா என்னோட மேடையில் அடிக்கடி பேசியிருக்கிறாங்க. அவர்களெல்லாம் அவற்றை தமிழ்துறை அத்தனை தமிழ்துறை பேராசிரியர்கள் எல்லாரும் பேசுவாங்க. எல்லா பேராசிரியர்களுமே ரொம்ப ஒத்துழைச்சாங்க. அவங்களுக்கெல்லாம் நான் எப்பயுமே நன்றி, என்னோட உள்ளத்தில் நன்றி செலுத்துகிறேன். நீங்களெல்லாம் நன்றாக வருவீர்கள், வருகிறோம். இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து நடக்கும். நன்றி, வணக்கம்.